ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நேற்று நான் வந்து ஈவி பற்றி இன்னைக்கு பேசுகிறேங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கான வீடியோ ஈவி பற்றி தான் இருக்கும். இப்போ ஈவின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் வெஹிக்கிள், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு நார்மல் இன்ஜின் பெட்ரோலாகட்டும் டீசலாகட்டும், இந்த ஈவிக்கும் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு வித்தியாசம்னா மூவிங் பார்ட்ஸோட நம்பர் தான். அதில் ஒரு நார்மல் பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 மூவிங் பார்ட்ஸ்லாம் வச்சுருவோம். அதே இந்த ஈவியில் பார்த்தீங்கன்னா மூவிங் பார்ட்ஸ்லாம் ஒரு 200க்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்ராக்சிமேட்டாக இல்லைனாலும் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். அதோட மெயின் இதே பார்த்தீங்கன்னா வந்து 2 தான். ஒன்று மோட்டாரு, ஒன்று பேட்ரி. நான் இதோட ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் பையிங் ஈவி பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். நம்பர் 1 ப்ரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு கிலோமீட்டர் போக ஒரு காரில் வந்து ஒரு 10 ரூபா ஆகுதுன்னா, அதாவது ஒரு டீசல் காரில் 10 ரூபா ஆகுதுன்னா, அது ஈவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 ரூபா அந்த மாதிரி தான் ஆக போகுது. பட் அதோட ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இன்னும் அந்தளவுக்கு அந்த சார்ஜிங் யூனிட்ஸ்லாம் வந்துருச்சான்னு கேட்டால் அது இல்லை. அதை நீங்கள் கன்சிடரேஷனாக வைக்கணும். செகண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நான் படித்த வரையுமே லைக் அதை விட ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. லைக் நார்மல் டீசல் இன்ஜின் கார்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ ஈவி கார்ஸோட ஸ்பீடுமே அதிகமாக தான் இருக்குது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சர்வீசிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஆயில் மாற்றணும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு கன்வென்ஷனல் இன்ஜினில் இருக்க போகுது. அதே வந்து நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு மினிமமான ஒரு மெயின்டெனன்ஸ் தான் நமக்கு வரப்போம். அதெல்லாம் வந்து ஃபியூலிங் டைம், இந்த பாயிண்ட் தான் மறந்துட்டேன், அதுதான் தேடிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோலோ டீசலோ போட்டிங்கன்னா அது நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது, அந்த பண்டில் கூட்டமாக இருந்தால் கூட. அதுவே வந்து நீங்கள் ஒரு ஈவி சார்ஜ் பண்ணணுன்னா நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜரே போட்டாலுமே அது ஒரு 40-45 நிமிஷம் ஆகும். அது வீட்டிலலாம் போடணும்னா அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். இது வந்து சிட்டிக்குள்ளே லோட்டரில் ஓட்டுறேங்கிற போது நமக்கு பெரிய பிரச்சனை தரப்போகிறது கிடையாது. பட் லாங்கு போகிறேன், அங்கே வந்து போர்ட்லாம் இருக்குமான்னு தெரியல, இதை நம்பி போகலாமான்னா அது நீங்கள் தான் யோசிச்சுக்கணுங்கிற மாதிரி தான் அது. 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்ரி லைஃப் ஒவ்வொரு மாடல்லையுமே நமக்கு வேரியேஷன் வருதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. கைஸ், வேறு ஏதாவது நான் பாயிண்ட் மிஸ் பண்ணிக்கிட்டான்னு பார்த்துக்கிறேன். ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஒரு டீசல் இன்ஜினோட வெஹிக்கிள் வாங்கினீங்கன்னா அதை விட நீங்கள் வந்து ஒரு ஈவி வெஹிக்கிள் வாங்குறப்போ ஒரு 20-30% வந்து அதிகமாக பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த காசு எங்கே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்தில் நீங்கள் போட்ட காசோட அதிகமாக சேவ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா வந்து அந்த மைலேஜ் இதுதான் அதிகமாக தரும். அதான் நான் இனிஷியலாக ஃபஸ்ட் பாயிண்ட்டே சொன்னேன்ல, அது ஒரு 10 ரூபாயில் ஒரு கிலோமீட்டர் ஓட்டுறதை விட நீங்கள் ஒரு 3 ரூபாயிலே ஒரு கிலோமீட்டர் ஓட்டிடலாம் இந்த மாதிரி ஈவி வெஹிக்கிள்ஸில். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் பே வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த சோலார் பேனல் மாதிரி தான் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் நமக்கு கரண்ட் பில் வராதில்ல, அந்த மாதிரி தான் எதுவுமே. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசினாலே கத்திக்கிட்டே இருக்குதுங்க, நான் என்ன பண்ணுறது. சரி, ஓகே. சரி கைஸ், நான் வந்து நாளைலேருந்து கொஞ்சம் தம்ப்நெயில் எடிட்னா பயங்கரமாலாம் இல்லை, ஓரளவுக்கு எடிட் பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஒரு ரெகுலராகவே ஒரு 4-5 பேர்லாம் பார்க்குறீங்க. 4-5 பேர் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்கன்னு தான் தெரிலலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருத்தர் பண்ணியிருந்தார், அவர் யாரும் எனக்கு இப்போ வரையும் தெரில. சப்ஸ்கிரைப் பண்ணலாமே, என்ன இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தானே. நான் என்ன காசாக போட சொல்கிறேன், ஒரு 300 ரூபா அந்த மாதிரிலாம் போனால் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஓகே கைஸ், பார்க்கலாம்.